தனி மனிதனும் எனக்கு வாழ்வதற்கு உரிமை வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த சமுதாயத்தினுடைய விடியலுக்கான போராட்டம், இந்த சமுதாயத்திற்கான வாழ்வுரிமை போராட்டம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் மருத்துவரையா அவர்கள் வழியில் நடைபெறுகிற போராட்டம், நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களின் ஆதரவோடு நடக்கிற இந்த போராட்டம் எந்த சமுதாயத்திற்கும் எதிரான போராட்டம் அல்ல, அரசியல் கட்சிகளுக்கு எதிரான போராட்டம் அல்ல, பத்திரிகை தொலைக்காட்சிகளுக்கு எதிரான போராட்டம் அல்ல, அதிகாரிகளுக்கு எதிரான போராட்டம் அல்ல, யாருக்குமே எதிரான போராட்டம் அல்ல. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் சொன்னார், நாடு சுதந்திரம் பெற்றால் மட்டும் போதாது, என்று வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் முழுமையாக அமுலாக்கப்படுகிறதோ அந்த நாள் சுதந்திரம் பெற்ற நாள் என்று தந்தை பெரியார் சொன்னார். அதான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். அந்த கொள்கையை முன்வைத்து தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சி போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தை அப்போதைய பிரதமர் நேரு அவர்கள் அடக்க வேண்டும் என்று முதலமைச்சராக இருந்த கர்மவீரர் காமராஜரிடத்தில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அப்பொழுது காமராஜர் சொன்ன செய்தி, பிரதமர் நேரு அவர்களே, இந்த ராமசாமி நாயக்கருடைய போராட்டத்தை அடக்க முடியாது, இந்த கிளர்ச்சியை அடக்கணும்னா தமிழ்நாடு மிகப்பெரிய கிளர்ச்சி மாநிலமா மாறிடும், முடியாதுன்னு சொல்றாரு முதலமைச்சர். அப்ப நேரு கேட்கிற என்னதான் வழி சொல்ற காமராஜர் கேட்க முடியும். காமராஜர் சொன்னார், பிரதமர் அவர்களே, இந்த ஜாதி வாரியா இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் முதலில் திருத்தப்பட்டது. முதலாவது திருத்தம் இடஒதுக்கீட்டுக்கு என்பதுதான் வரலாறு சொல்லுது. அப்ப இடஒதுக்கீட்டுக்கு தான் சட்டத்தையே திருத்தினாங்க, அரசியல் சாசனம் திருத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. சரி, தமிழ்நாட்டில் எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், உரிய பங்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தலைவர் தந்தை பெரியாருக்கு பிறகு, அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு, மகாத்மா புலேவுக்கு பிறகு தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் சமூக நீதிக்கு போராடுகிற ஒரே தலைவர் மருத்துவரையா மட்டும்தான். ஞாபகம் வச்சுவாங்க. இப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிறோம், இந்த தனி இடஒதுக்கீடு 20 விழுக்காடு. இந்த நியாயமான போராட்டத்தை தேவர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்திருக்காங்க, குரும்பர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க, முத்தரையர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க, யாதவர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சமுதாயம் ஆதரிக்குது. ஏன்? இது எந்த சமுதாயத்துக்கும் எதிரான போராட்டம் அல்ல. நம்ம கேட்கறது வன்னியர்களுக்கு உண்டான இடத்தை பிரித்துக் கொடு, அதே போல எல்லா சமுதாயத்துக்கும் உரிய இடங்களை பிரித்துக் கொடு. இதுதான். இப்போ பத்திரிகை அரசு அதிகாரிகளுக்கு, அரசுக்கு நான் சொல்லிக் கொள்வது, எங்க மருத்துவரையா அடித்தட்டில் இருக்கிற சமுதாயம், மிக நலிந்த சமுதாயம் அருந்ததியர் சமுதாயம். அருந்ததியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி அதை பெற்றுக் கொடுத்தவர் சமூக நீதிக்காவலர் மருத்துவரையா. மருத்துவரையா அருந்ததியரா? ஜி.கே. மணியா, ஏ.கே. மூர்த்திய பாட்டாளி மக்கள் கட்சி அருந்ததியரா? இல்ல. அந்த சமுதாயத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், மருத்துவரையாவினுடைய நோக்கம். தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லுகிற இஸ்லாமியர்கள் சிறுபான்மைன்னு சொல்றாங்க, ஆனா மக்கள் தொகையில் அதிகமாக தான் இருக்காங்க. இது அப்படியே மருத்துவரையா சொல்றாரு. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பல கட்ட போராட்டங்கள், சென்னையில மருத்துவரையா சொல்றாரு, முதலமைச்சர் அவர்களே, இஸ்லாமியர்களுக்கு ஒரு வாரத்திற்குள் இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்று சொன்னால் 1987 என் தலைமையில் நடந்ததைப் போல மாபெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு மருத்துவரையா திருச்சி மாநாட்டில் இஸ்லாமியர் இடஒதுக்கீடு மாநாட்டில் பேசுறார். அடுத்த நாள் கலைஞர் 7:30 மணிக்கு எனக்கு பேசுறாரு, என்ன மணி, உங்க டாக்டருக்கு உங்களுக்கு வேலை இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஏன் அதை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்படி சொல்றீங்க, நீ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், சமூக நீதி காக்கணுமா வேண்டாமா? மருத்துவரையா சொல்றது சமூக நீதி. உடனே நடக்கலன்னா போராட்டம் வெடிக்குன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அழைச்சி பேசி இஸ்லாமியர்களுக்கு
இடஒதுக்கீடு சட்டமாகும். இன்னொன்னு இப்ப தமிழக அரசு செஞ்சிருக்காங்க, கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புல அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு 7.5%. இது கோரிக்கை வைத்தவர், அரசை வலியுறுத்தியவர், முதலில் சொன்னது மருத்துவரையா. ஏன் எல்லா ஜாதியும் தானே படிக்க போறாங்க, எல்லா ஜாதியும் தானே மருத்துவரையா கேட்டாரு. இன்னொன்னு சொல்றேன், விபிசி இந்திய நாட்டுடைய பிரதமர். அப்போ இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மண்டல் குழு பரிந்துரைப்படி இடஒதுக்கீடு இல்லை. கேட்டா இடஒதுக்கீடுனாலே கொஞ்சம் வளவளன சப்ஜெக்டா தான் இருக்கும், பேசுறதுக்கு கேட்கறதுக்கு. ஆனா இதுதான் வாழ்வதற்கான உரிமை. ஆக அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி 27% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அன்னைக்கு பிரதமரான விபிசி கொண்டு வந்தார். அதை வற்புறுத்துறது ஐயாலாம் அந்த வரலாறு பெரிய வரலாறு, துக்கா மிளகா சமூக நீதி படிச்சீங்கன்னா அது தெரியும். ஆனா அன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க, வேலை வாய்ப்புக்கு ஓபிசிக்கு 27 விழுக்காடு பிரதமர் விபிசி வழங்கினார். அதை பார்த்துட்டு இந்தியா பெரிய நாடு, யாரும் பேசல. அப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அந்த அரசாங்கத்தினுடைய கூட்டம், அந்த அரசனுடைய முக்கிய கூட்டம், எல்லா கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிற அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் மருத்துவரையா கடுமையா எதிர்த்து வாதாடி இந்த ஓபிசிக்கு படிப்பதற்கான கல்வி நிறுவனங்கள்ல 27 விழுக்காடு வழங்கணும், ஏன்னா கூட்டணியை வேண்டாம், இந்த ஆட்சியில் இருக்கிறன்னு கடுமையா வெளியேறும் பொழுதுதான் அப்போது இருந்த தலைவர்கள் எல்லாம் சொல்லி உட்காருங்க பேசலான்னு சமாதானப்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டு இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி எல்லா ஜாதியும் அவங்க கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கு 27% அரசு சட்டமாக்கியதற்கு காரணம் மருத்துவரையாகும். இதை நான் வண்டியில் எடுக்க நினைச்சு பார்க்கலாம். அதனால இப்ப இந்த நாட்டில் தமிழ்நாட்டின் பெரிய சமுதாய வன்னியர்கள் இன்னைக்கு நான் தொடர்ந்து சொல்ல, குடிசையில வாழக்கூடிய, கல்லுடைப்பவர்களாக, ஆடு மாடு மேய்ப்பவர்களாக, நாற்று நடக்கூடியவர்களாக, கரும்பு வெட்டக்கூடியவர்களாக, கூலி வேலைக்கு இந்தியா முழுவதும் அடையக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய சமுதாயம். இந்த சமுதாயம் வளரணுமா வேண்டாமா? நீங்க எண்ணி பார்க்கலாம். குறிப்பா மருத்துவரையாளர்கள் போராடி 1987 ஒரு வார கால தொடர்சாலை மறியல் போராட்டம். அந்த போராட்டத்தில் 21 பேர் உயிர் நீத்தார்கள். காவல்துறை, அன்றைய காவல்துறை, இன்னைக்கு இல்ல, காக்கை குருவிகளை போல சுட்டு தள்ளினார்கள். 21 பேர் செத்தாங்க. அப்படி 21 பேர் உயிர் நீத்து பெற்றது 20 விழுக்காடு. அன்னைக்கு கேட்டது வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, ஆனா அரசாங்கம் வழங்கியது 107 ஜாதி, அப்புறம் 108 ஆச்சு, இப்ப 109 ஆயிருக்கு. அப்ப அந்த உயிர் தியாகம் செய்தவருடைய பலன் 108 ஜாதிக்கு 20 விழுக்காடு. அப்ப ஓரளவுக்கு பலன் கிடைச்சது. இப்ப ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா 20 விழுக்காடுல 5, 6, 7 தான் கிடைக்குது. இது எவ்வளவு பெரிய மோசடி, இது எவ்வளவு பெரிய அநியாயம், இது மாறணுமா வேண்டாமா? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஜாதி முன்னேறினான். இன்னொன்னு கேட்கிறான், இந்திய அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்டு 70 வருஷம் ஆச்சு, சுதந்திரம் பெற்று 74 வருஷம் ஆச்சு. இந்த 74 வருஷத்துல குடிசையில வாழ்ற நிலம் மாறல, 2-3 தலைமுறை கண்ணுடைக்கிற நிலைமை மாறல. இன்னைக்கு கல்வியில பின்தங்கிய மாநில சமுதாயம் பட்டியல் இருக்குது. அப்ப இதெல்லாம் மாறணும்னு சொன்னா தனி இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா? வேண்டும் வேண்டும் வேண்டும். வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும். அதற்கான போராட்டம் தான் இது. இது நியாயமான போராட்டம், யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல. மருத்துவரையா அவர்கள் தலைமையில், மருத்துவரையா வழிகாட்டுவதோடு இது 2ஆம் நாள் போராட்டம். நான் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். நான் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறேன், அரசை வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். இந்த நியாயத்தை உணர்ந்து உடனடியாக அறிவிக்க வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது. ஏ.கே. மூர்த்தி சொன்னார்,
ஆணைய கமிட்டி எல்லாம் போடுறது காலம் தாழ்த்தக்கூடாது. இது உடனே இருக்கணும். ஆகவே அரசு செய்யும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நம்புகிறோம் நம்புகிறோம் நம்புகிறோம். நேற்று அழைத்து பேசினீர்கள். குழு போடப்பட்டிருக்கிற ஆணையம் இது காலம் தாழ்த்தக்கூடாது, உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன். அப்படி காலம் தாழ்த்தனா இடஒதுக்கீடு வழங்காம நிலை ஏற்பட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? மாபெரும் போராட்டமா வெடிக்கும். இந்த போராட்ட செய்தி ஒரு மாசத்துக்கு மேல, ஓராண்டா சொல்லிட்டு இருக்கிறோம், ஒரு மாசத்துக்கு மேல தீவிரமா போச்சு. எனக்கு வர்ற தொலைபேசியில பள்ளிக்கூடத்து மாணவர்கள் பேசுறாங்க. இந்த இணைய வழி காணொலி காட்சியில அவனுக்கு பார்த்துட்டு இருக்கிறான். 7 வயசு ஒரு பொண்ணு, 8 வயசு ஒரு பொண்ணு அந்த காணொலி காட்சியில் பேசுறாங்க. இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் உயிரை கொடுப்பதற்கு தயார். எனக்கு உடம்பெல்லாம் இப்ப கூட 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 பெண் குழந்தைகள். அப்ப அந்த இடஒதுக்கீடு என்பது தன்னுடைய சமுதாயத்தை வாழ வைப்பதற்கான உரிமை. இன்னைக்கு வாங்கக்கூடிய இடஒதுக்கீடு ஏ.கே. மூர்த்தி, ஜெயமணி பாலுக்கு, சென்னைய அன்புமணிக்கு, மருத்துவரையாவுக்கு அல்ல. இன்றைய தலைமுறை, நாளைய தலைமுறை, என்று வாழுகிற தலைமுறை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கட்டாயம். இது உரிமை போராட்டம். இந்த உரிமை போராட்டத்தை அரசு உணர்ந்து உடனடியாக வழங்குகிறது. சரி, அரசாங்கத்துல சட்டம் போடுறாங்க, திட்டங்கள் கொண்டு வர்றாங்க, நிதி ஒதுக்கீடு. இது எதுக்கு? எல்லாத்தையும் மேம்படுத்துவதற்கு. அப்ப இவங்கெல்லாம் வளராமல் வளர்ந்த வேண்டாமா? அப்ப வன்னியர் சமுதாயம் வளராமல் முன்னேறாமல் தமிழ்நாடு எப்படி வளர்ந்த மாநிலமா, முன்னேறிய மாநிலமா, முதல் மாநிலமா கருத முடியும்? முடியவே முடியாது. இது சமச்சீர் வளர்ச்சிக்கு அடையாளம். வன்னியர்களுக்கு தனியாக ஒதுக்கீடு மறக்கக்கூடாது. ஆகவே நிறைய நேரம் பேசிட்டோம்.